ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய மசாலா அரைக்காமல் நம்ம இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல். என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ml அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற குழம்புக்கு தகுந்த போல் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பத்தலைனாலும் கடைசியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த எடுத்துருக்கிற இந்த மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த தயிர் கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோவா புளிப்புச்சுவை இல்லாத ஒரு தயிர் எடுத்துருக்கிறேன். அதனால் இதில் சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்புச்சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மோர் எடுத்துருக்கிறேன். இது சேர்க்கும்போது இதனுடைய புளிப்புச்சுவை மோர் குழம்புல புளிப்புச்சுவை சரியாக இருக்கும். புளிப்பே இல்லாத நம்ம மோர் குழம்பு செஞ்சோன்னா அது அவ்வளோவா ருசி இருக்காது. மைல்டாக ஒரு புளிப்புச்சுவையோடு இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். மோர் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஒரு வேளை புளிப்பான தயிரே மோர் குழம்பு சேர்த்து எடுக்கும்போது இதுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நான் மோர் சேர்த்து இந்தளவுக்கு இந்த கெட்டி தயிருடைய தன்மை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்திருக்குது. மோர் குழம்பு பக்குவத்துக்கு இந்த தயிருடைய அளவு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நான் மோர் குழம்பு தாளிச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் மோர் குழம்பு தாளிப்பு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதே அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். வரமிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொன்முருவலாக வறுப்படணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். நான் மோர் சிலிப்பி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா மோர் குழம்பு செய்யறது ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மசாலாலாம் அரைக்காமல் செய்கிற அந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் போல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக பொன்முருளாக வரும்போது இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்க்கும்போது சீக்கிரமாக வறுபட்டுரும். சீரகம் மைல்டாக வறுபட்டு வாசனை வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாய் நான் 1 மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதில் சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 1/4 பங்கலுக்கு குடமிளகாய், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இது எல்லாமே பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் போல் துருவன இஞ்சி இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இப்போ இந்த குடமிளகாய், தக்காளி, வெங்காயமெல்லாம் சேர்த்து வதக்கி இந்த மோர் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போதும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கிற மோரை இது உள்ளே சேர்த்துடலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஃப்ளேம் இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுணும். இது ஒரு கொதி கூட வரக்கூடாது. அந்த பேன் சூட்லேயே இருக்கணும். அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு ரொம்ப சீக்கிரமாக அந்த மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாமும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அது வாசனை போகாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து மேல் தோல் லேசாக சீவிட்டு இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா காரத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். உப்போட அளவு உங்களுக்கு தகுந்தப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிகை போல் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை போல் சேர்த்துக்கிட்டு பூண்டு பல் பார்த்திங்கன்னா தோலோடு தட்டின பூண்டு கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வாழைக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை போல் இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒன்றா பிரட்டி விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த ஸ்டவ் மேலே இந்த பேன் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக அந்த வாழைக்காய் வறுவல் செஞ்சிடலாம். வேகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் ஆகும். வாழைக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு விட்டுட்டு நான் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஓப்பன் செஞ்சு ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் திருப்பி விடுறேன். பொதுவாக வாழைக்காய் வாங்கி வறுவல் செய்யும்போது பார்த்திங்கன்னா பிஞ்சு வாழைக்காயாக வாங்கி வறுவல் செஞ்சோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வாழைக்காய் வெந்து நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்து வந்துடும். உடம்புக்கும் கெடுதல் சேர்க்காது, வாயு சேர்க்காது. அதனால் வாழைக்காய் வாங்கும்போது எப்பயுமே பிஞ்சு வாழைக்காயாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கும் நல்லது. இப்போ இதை போல் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு மறுபடியும் ஓப்பன் செஞ்சு ஓப்பன்லேயே வச்சு 2 பக்கம் பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நம்ம செஞ்சுருக்கிற ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கிற இந்த மோர் குழம்புக்கு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருக்கிற இந்த வாழைக்காய் வறுவல் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் உங்களோட நான் ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.